கந்தபுராணம் பகுதி 13. கந்தனின் கந்தபுராணம் தொடரில் நேற்று நாம் 12வது பகுதியை பார்த்தோம். இன்று 13வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? குழந்தைகளை வளர்க்க முன்வந்த கார்த்திகை பெண்களை சிவபெருமான் பாராட்டினார். அப்போது திருமால் அப்பெண்களிடம், தேவியரே, நீங்கள் ஆளுக்கு ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் சரவண பொய்கை சென்றனர். தாமரை மலர்களின் மீது குளிர் நிலவாய் காட்சியளித்தனர். குழந்தைகள் தாமரை மலர்களின் மீது குளிர் நிலவாய் காட்சியளித்தனர். அந்த குழந்தைகள் அவர்களை குளத்தில் இறங்கி வாரி எடுத்தனர் கார்த்திகை பெண்கள். அப்போது அவர்களை அறியாமலேயே அவர்களின் தாய்மை நெஞ்சத்தில் பொங்கி சுரந்த பாலை ஊட்டினர். குழந்தைகள் படுசுட்டிகளாக இருந்தன. அவர்களின் விளையாட்டிற்கு அளவே இல்லை. சிறிது காலத்தில் அவர்கள் தத்தி தத்தி நடைபயில ஆரம்பித்தனர். தள்ளாடி விழுந்தனர், ஓடி ஆடி விளையாடினர். இதை பார்த்த தாய்களுக்கு கொண்டாட்டமாயிருந்தது. யாருக்கு? இந்த கார்த்திகை பெண்களுக்கு. இங்கே இப்படி இருக்க, சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தபோது தேவர்கள் மட்டுமல்ல, அருகில் இருந்த பார்வதி தேவியும் அதன் வெண்மை தாழாமல் ஓடினாள் அல்லவா? ஓட்டம் என்றால் சாதாரண ஓட்டமல்ல. தன் காலில் அணிந்துள்ள சலங்கைகள் சிதறி விழும் அளவுக்கு ஓடினாள் பார்வதி தேவி. அதில் இருந்து நவரத்ன கற்கள் சிதறி விழுந்தன. காலில் இருந்த சலங்கையிலிருந்து நவரத்ன கற்கள் சிதறி விழுந்தன. அந்த சிதறி விழுந்த 9 கல்லுகளில் இருந்தும் 9 தேவியர் தோன்றினர். அவர்களுக்கு நவரத்தனங்களின் பெயரை சிவபெருமான் சூட்டினார். அந்த 9 தேவிகள், நவரத்தனம்னா 9 தேவிகள், அந்த 9 பேருக்கும் சிவபெருமான் பெயர் சூட்டினார். ரத்தவல்லி, அதாவது சிவப்பு கல் அவங்க. சரளவல்லி முத்து, பௌஷி வள்ளி புஷ்பராகம், கோமேதக திலகா, அப்புறம் வஜ்ரவல்லி வைடூரியம், மரகதவல்லி, பவளவல்லி, நீலவல்லி, வைரவல்லி ஆகிய அவர்கள் சிவபெருமானை அன்பு ததும்ப பார்த்தனர். ஏன்னா பார்வதி தேவியோட காலிலேருந்து விழுந்த உடனே அவளும் அந்த விழுந்த அந்த 9 நவரத்தன கற்களும் சிவபெருமானை அன்பு ததும்ப பார்த்தனர். பார்வதி தேவி மாதிரி மாறிட்டாங்க. அவங்களும் சிவபெருமான் மேலே ஆசை வச்சுட்டாங்க. அவரும் அவர்களை பார்க்க அவர்களுக்கு வயிற்றில் கர்ப்பம் தரித்தது. பார்த்தோன்னே கர்ப்பம் தரிச்சிச்சு அந்த 9 பேருக்கும். இதை பார்த்த பார்வதி தேவி கோபத்துடன், பெண்களே, நீங்கள் என் மணாளனை மயக்கும் விழிகளால் பார்த்து அவரது மனதை கெடுத்து கர்ப்பமானீர்கள். இந்த கர்ப்பம் உங்கள் வயிற்றை விட்டு வெளியேற நீண்ட காலமாகும். இதை சுமந்தபடியே வாழ்ந்து வாருங்கள் என சாபம் கொடுத்தாள் பார்வதி தேவி. 10 மாதம்தானே குழந்தை பிறக்கிறதுக்கு. குழந்தை பிறக்காமல் உங்களுக்கு வயிற்றுக்குள்ளேயே இருக்கும். ரொம்ப நாள் நீங்கள் இந்த கர்ப்பத்தோடு வாழ்ந்து வரணும்ன்ட்டு சாபம் கொடுத்துட்டா பார்வதி தேவி. அப்பெண்கள் கலங்கி எழுதினர். சிவன் அவர்களிடம், பெண்களே, ஒரு ஆண்மகன் பிற பெண்களை உற்று நோக்கினால் என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் பெண்ணினத்திற்கும் உண்டு. ஆண்கள் தங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்திருக்க பெண்ணினமும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்கு உங்கள் வாழ்வே உலகத்துக்கு உதாரணமாக அமையட்டும். இருப்பினும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் என் தேவியர் ஆகிவிட்டதால் உங்களை என் பக்தர்கள் நவகாலிகள் என்று அழைப்பர். நவகாலிகள் என்று உங்களை என்னுடைய பக்தர்கள், சிவபக்தர்கள் உங்களை அழைப்பார்கள் என்றார் சிவபெருமான்.
நீங்கள் காவல் தெய்வங்களாக இருந்து பார்வதி தேவிக்கு தொண்டு செய்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார் சிவபெருமான். 10 மாதம் கடந்தும் அவர்களுக்கு பிரசவிக்கவில்லை. கர்ப்பத்தின் பாரம் தாங்காமல் அவர்களுக்கு வேர்வை கொட்டியது. அவை அவர்களின் உடலில் முத்துக்களாய் ஊறின. அம்மை மாறி அந்த அம்மை முத்துக்கள் வெடித்து சிதறின. அவற்றிலிருந்து கத்தி, கேடயம், சூலம் ஆகிய ஆயுதங்கள் தாங்கிய வீரர்கள் தோன்றினர். இது இந்த முத்துமாரி இந்த வேர்வை துளிகள்லேருந்து வெளியே வந்தவங்க கத்தி, கேடயம், சூலம் ஆகியவைகளை தாங்கிய ஒரு வீரர்கள் வெளியே வந்தனர். ஒன்றல்ல, இரண்டல்ல, லட்சம் வீரர்கள் அங்கே இருந்தனர். ஏன்னா 9 தேவியராச்சே, அவங்க 9 தேவியர்லேருந்து உடம்புலேருந்து வெளியே வந்தவங்க லட்சக்கணக்கான வீரர்கள். வேர்வை துளிகள் கொஞ்சம் நஞ்சமாக வரும், எக்கச்சக்கமாக வரும் இல்லையா? அந்த வேர்வை துளிகள்லேருந்து வெளியே வந்த வீரர்கள் லட்சக்கணக்கான வீரர்கள் இருந்தனர். அந்த குழந்தைகள் செல்வங்களை பார்த்து சிவன் மிகவும் சந்தோஷப்பட்டார். இதெல்லாம் ஒரு காரியமாக தான் அந்த குழந்தைகள்லாம் பிறக்குது. அவருக்கு தெரியும், தெரிஞ்சுதான் அவர் சந்தோஷப்படுகிறார். ஒரு முறை பார்வதி தேவி சந்தோஷமாக இருந்தபோது அந்த தேவியர் தங்களது சேவையை ஏற்று சாப விமோசனம் அளிக்கும்படி கேட்டனர். இனியும் கர்ப்பம் தாங்கும் சக்தி இல்லை என்று கதறினர். இதுக்கு மேலேயும் கர்ப்பத்தை தாங்கும் சக்தி எங்களுக்கு இல்லை, உங்களுடைய சாப விமோசனம் எங்களுக்கு தேவை அப்படின்னு அந்த நவரத்ன தேவியர்கள் கதறினர். சிவபெருமான் பார்வதியிடம், தேவி, இந்த உலகத்தின் நன்மை கருதியே என் அம்சமான வடிவேலன் தோன்றினான். அவனுக்கு பக்கபலமாக இருக்க இந்த 1,00,000 வீரர்களை உருவாக்கினேன். அவருடைய திருவிளையாடல் தான் இது. 1,00,000 வீரர்களை அவர்கள் மூலமாக நான் உருவாக்கினேன். இவர்களை வழிநடத்தி செல்ல சேனாதிபதிகள் வேண்டாமா? இந்த வீரர்களை வழிநடத்தி செல்ல சேனாதிபதிகள் வேண்டாமா? அதற்காகத்தான் இவர்களை கர்ப்பமுறச் செய்தேன். எப்படி பண்ணியிருக்கார் பாருங்க சிவபெருமான். 1,00,000 வீரர்களை வேர்வை துளியிலேருந்து வர வச்சுட்டாரு. இப்போ நவரத்ன தேவி காளிகள், நவக்காளிகள்டேருந்து சேனாதிபதிகளை உருவாக்கி இருக்கிறார். அதற்காகத்தான் இவர்களை கர்ப்பமுறச் செய்தேன். இது என் திருவிளையாடல்களில் ஒன்று. அவர்களை தவறாக கருதாமல் உன் சாபத்தை நீக்கிக்கொள் என்றார் சிவபெருமான். கருணை மிக்க அந்த அன்னையும் சாப விமோசனம் கொடுக்க வரிசையாக குழந்தைகள் பிறந்தனர். இரத்தவள்ளி பெற்ற பிள்ளைக்கு பெயர் வீரபாகு என பெயர் பெற்றான். சரளவள்ளி வீரகேசரி என்ற மகனை பெற்றாள். பௌஷிகவல்லி வீரமகேந்திரன் என்ற பிள்ளையை பெற்றாள். கோமேதக திலகாவுக்கு வீரமகேஸ்வரன் என்ற பிள்ளை பிறந்தான். வஜ்ரவல்லிக்கு வீரராட்சசன் என்ற பிள்ளை பிறந்தான். அடுத்தது மரகதவல்லிக்கு வீரமார்த்தாண்டன் அப்படி ஒரு பையன் பிறந்தான். பவளவல்லிக்கு வீராந்தகன் என்ற மகன் பிறந்தான். நீலவல்லிக்கு வீரதீரன் என்ற மகன் பிறந்தான். வைரவல்லிக்கு வீர வைரவன் என்ற குழந்தையை அந்த வைரவல்லி பெற்றெடுத்தாள். ஆகிய குழந்தைகளை இவர்கள் நவகாளிகள் பெற்றெடுத்தார்கள். குழந்தைகள் பிறந்தனர். பின்னர் அவர்கள் தங்கள் தாய் தந்தையரை வணங்கி பார்வதி தேவியின் கடாட்சமும் பெற்று பூரண சக்தியுள்ளவர்களாக ஆயினர். அந்த குழந்தைகள் இவர்களில் மிகுந்த பலசாலியாக வீரபாகு விளங்கினான். இதில் இந்த நவகாளிகள் பெற்றெடுத்த பிள்ளையில் வீரபாகுன்றவன் தான் மிகுந்த பலசாலியாக விளங்கினான். மற்ற சகோதரர்கள் வீர விளையாட்டுகளுக்கு சென்றால் அவர்களை கண்டதுமே போட்டியாளர்கள் ஆயுதங்களை தூர எறிந்துவிட்டு ஓட ஆரம்பித்தனர். சிவன் அவர்களை ஆசீர்வதித்து, மக்களே, உங்கள் எல்லோரது பிறப்பும் காரணத்துடன் நிகழ்ந்தது. தேவர்களை பத்மாசூரன் என்ற அசுரன் தன் சகோதரர்களோடு இணைந்து துன்பப்படுத்தி வருகிறான். என்னிடம் அருள் பெற்ற அவர்கள் எனக்கு பிடிக்காத செயல்களை செய்கின்றனர்.
அவர்களை வெற்றி கொண்டு உலகில் நன்மை நடக்க நீங்கள் பாடுபட வேண்டும் என்றார் சிவபெருமான். சரவண பொய்கையில் உங்களுக்கு முன்பாக பிறந்து வளர்ந்து வரும் வடிவேலனே உங்கள் தலைவன், வாருங்கள் நாம் அவனை பார்க்க செல்லலாம் என்றார் சிவபெருமான். பார்வதி தேவியும் மகிழ்ந்து தன் புதிய புத்திரர்களுடன் மூத்த புத்திரர்களை காண சென்றாள். பார்வதி தேவி கங்கைக்கரையில் உள்ள சரவண பொய்கையை அடைந்த அவர்கள் தாங்கள் சென்ற காலை வாகனத்தில் இருந்து இறங்கினர். பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் எடுத்து கட்டி அணைத்தாள். அந்த சரவண பொய்கையிலேருந்து கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தார்கள் அல்லவா, அந்த 6 குழந்தைகள் வடிவேலன் அவர்களை 6 குழந்தைகளையும் கட்டி அணைத்தாள். அப்போது அவர்களது மார்பில் சுரந்த பாலை முருக குழந்தைகள் குடித்து மகிழ்ந்தனர். அப்போது சிந்திய சில துளிகள் சரவண பொய்கையில் கலந்தன. அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சிந்திய துளி என்ன ஆச்சுன்றது, அந்த அதிசயம் என்ன அதிசயம் நிகழ்ந்தது என்று நாளை 14வது பகுதியில் பார்க்கலாமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வணக்கம்.